ஹலோ கைஸ், வெல்கம் டு குக் வித் சாரா ஒர்க்கிங் மாம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பண்ணைக்கீரை கூட்டு தான் பண்ண போகிறோம். இந்த பண்ணைக்கீரை கூட்டு ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சிடலாம். அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற கடையில் விட இந்த பண்ணைக்கீரை கூட்டு ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பண்ணைக்கீரை நான் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 துண்டு இஞ்சி, 2 துண்டு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய். கூடவே இந்த பண்ணைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணணும். பிகாஸ் அதில் நிறைய மண் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கடாயை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு, இப்போ நறுக்கி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கோங்க. ஆயிலில் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும். எல்லாமே நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. சோம்பு கருகிடக்கூடாது. சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனேயே நீங்கள் நறுக்கி வச்சுருந்த ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா க்ரஷ் பண்ணி அந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஆகிட்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே உங்கள் ஆனியன் எல்லாமே ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிட்டு நல்லா வதங்கி வந்துடும். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த மீடியம் சைஸ் 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா வெங்காயமும் தக்காளியும் சட்டுன்னு வதங்கி வந்துடும். கூடவே சிட்டிக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் கீரை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா அந்த ஆயிலில் வதங்கி வரணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருந்த பண்ணைக்கீரையை ஆட் பண்ணிவிட்டு, பண்ணைக்கீரை நீங்கள் ரொம்ப நேரம் வதங்கணுன்ட்டு அவசியமே இல்லை. டக்குன்னு உங்களுக்கு வதங்கி வந்துடும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு இது மாதிரி ஆட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இருந்தாலே போதும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த குவான்டிட்டி ஆஃப் அந்த கீரையோட குவான்டிட்டி பாதியாக ஆகிட்ருக்கும். ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. கீரையோட குவான்டிட்டி பாதி ஆன பிறகு நீங்கள் வேக வச்சுருந்த பருப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பண்ணைக்கீரை நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணக்கூடாது. பாருங்கள், பண்ணைக்கீரை இப்போது நல்லா ஹாஃபாக ஆகிடுச்சு. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நல்லா வதங்கி வந்த பிறகு மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ கீரை யூஸ்வலாகவே நல்லா வதங்கி வந்துடும். வந்த பிறகு இப்போது நம்ம வேக வச்சுருந்த பருப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கீரை கூட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடியே பச்சை மிளகாய் ஆட் பண்ணதால் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 1 to 1.5 ஸ்பூன் மேக்ஸிமம்
நீங்கள் அது போதுமானதாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணால் போதும். மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா கொதிச்சு வரும். விச் மீன்ஸ் உங்கள் பருப்பு அண்ட் கீரை எல்லாமே ஒன்று சேர்ந்து வேக வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பாருங்கள் உங்கள் கீரையுமே நல்லா வெந்துடுச்சு. ஸோ வெந்த பிறகு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்து 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, ஒரு மாதிரி நெஞ்சு கறிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிட்டிகை உப்பு ஆட் பண்ணி இறக்கிக்கோங்க. இப்போது உங்களோட பண்ணைக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பண்ணைக்கீரை கூட்டை நீங்கள் சுட சுட சாதத்தோடு சேர்த்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அண்ட் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் கண்டிப்பாக இதே மாதிரி ஸ்டைலில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அப்படியே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.